அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வைகையில் இருந்து நீர்த்திறப்பு காரணமாக 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வைகையில் இருந்து நீர்த்திறப்பு காரணமாக 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வைகையில் இருந்து நீர்த்திறப்பு காரணமாக 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுர கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வைகையில் இருந்து நீர்த்திறப்பு காரணமாக 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை நீர்மட்டம் தற்போது 65.62 அடியாக உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3ஆம் பூர்வீக பாசன நிலங்களுக்கு வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள சிறிய 7 மதகு வழியாக ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 5 நாட்களுக்கு மொத்தம் 1004 மில்லியன் கன அடி திறக்கப்பட உள்ள நிலையில் இதன் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 15,119 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையிலும், நூற்றுக்கணக்கான கம்மாய்கள் நிரம்பும் வகையிலும், நூற்றுக்கணக்கான குடிநீர் ஆதாரங்கள் நிரம்பும் வகையிலும் ஆற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.